Guys, welcome back. This is part number 6 on module number 22 alternating current MCQ series. Previously நம்ம 5 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. கண்டென்ட்ஸ்ல 2 क्वेश्चंसும் ப்ராப்ளம் சால்விங்ல 2 வீடியோஸ் plus NCERT 1 மொத்தம் 5 வீடியோஸ் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். Now we are going to see MCQ solving. கண்டிப்பா நமக்கு இதல பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் போகும். அதனால கம்ப்ளீட்டா வாட்ச் அவுட் பண்ணுங்க. As usual நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது முதல்ல இருக்கக்கூடிய MCQ சீரிஸ்ல சம்மரி இருக்கும். ஸோ சம்மரி அதோட ஃபார்முலா அதோட யூனிட் டீவியேஷன்ஸு எம்எல்டி ஃபார்ம்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போங்க. அதாவது பார்ட் நம்பர் 7குள்ளே போனீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். மூவிங் டு த சம்மரி, ஆர்எம்எஸ் அல்லது டைரக்டாக கரண்ட் இப்படி எந்த வார்த்தைகள் கேட்டாலும் தட் மீன்ஸ் டு ஐ தான். ஆர்எம்எஸ்ன்னு சொன்னாலும் கரண்ட்டு நம்ம குறிப்பிடும்போது ஐன்னு சொல்ல போகிறோம். ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ ஐஎம் விச் இஸ் ஈக்குவல் டு பீக் கரண்ட் அல்லது மேக்ஸிமம் கரண்ட் அப்படிங்கிற வார்த்தைகளால் இது குறிப்பிடப்படும். இந்த கீவேர்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைக்வைஸ் வி விச் இஸ் ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. கரண்டோட யூனிட் ஆம்பியர், வோல்டேஜோட யூனிட் வோல்ட். ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டைம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். லைக்வைஸ் v which is equal to vm sin omega t அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கங்கே வரும். இது அந்தளவுக்கு மேண்டேட் இல்லை அப்படின்னாலும் இது தெரியணுங்கிறதுக்காக. பவர்னா யூஸ்வலாக சொல்லும்போது வோல்டேஜ் இன்ட்டு ஐஇ. ஸோ இங்கே வோல்டேஜ் v இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியும். இந்த வாட்லேருந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பவரில் இங்கே நம்ம இருக்கக்கூடிய பீக்கோட வோல்டேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா vm டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 I which is equal to im divided by square root of 2 அப்படின்னு போடும்போது vm im divided by root 2 into root 2 இது ரெண்டு மல்டிப்ளை ஆகும்போது it becomes 2. So vm im divided by 2, not only that cos phi அப்படிங்கிறது இங்கே மல்டிப்ளை ஆகும். where phi is nothing but the power factor, அதான் டிகிரியில் குறிப்பிடுவாங்க. அதே போல் டிகிரிலேருந்து ரேடியன் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது what we will do 1 degree which is equal to pi divided by 180 into 1 into pi by 180. அது ரேடியனாக மாறுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கன்வர்ஷன். இது ஒரு சில இடங்களில் தேவைப்படலாம். லைக்வைஸ் q which is equal to charge which is equal to capacitance into voltage அப்படிங்கிற யூனிட் வரும். யூனிட் ஆஃப் சார்ஜ் which is equal to கூலும்பு. தென் இண்டக்டன்ஸ் which is equal to emf into di divided by dt. அதனோட யூனிட்டு ஹென்ரி. ஹென்ரிங்கிறது நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது வெபர் டிவைடட் பை ஆம்பியர்னு போடுவோம். வெபர் என்பது வோல்டேஜ் செகண்ட் பர் ஆம்பியர். அதுலேருந்து நீங்கள் எம்எல்டிக்கான கன்வர்ஷன்ஸை ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இது உங்களுக்கு அடுத்த செகண்ட் ஞாபகத்துக்கு வரணும். ரைட். எனர்ஜின்னு சொல்லும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் யூசின்னு சொல்லும்போது q ஸ்கொயர் டிவைடட் பை 2c அதோட யூனிட்டு ஜூலு. கூலம்பை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஆம்பியர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை திஸ் வேல்யூ ஆஃப் 2 இன்ட்டு சி. சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸு. கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லும்போது சார்ஜ் டிவைடட் பை வோல்டேஜ். இங்கே ஆம்பியர் செகண்டு. இதோட யூனிட்லாம் டேலி பண்ணும்போது நமக்கு ஜூல் வருதா அப்படிங்கிறத கையோட செக் பண்ணுங்கள். அண்ட் தென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்லும்போது யூஎல் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கப்புள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா q ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னும். இதை கன்வெர்ட் பண்ணும்போது q ஸ்கொயர் டிவைடட் பை 2c இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஒமேகா டின்னு வரும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா த டோட்டல் எனர்ஜி u டோட்டல் வில் பி ஈக்குவல் டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ரெண்டுத்தோட q ஸ்கொயர் பை 2cங்கிறத ஆட் பண்ணாலும் அதே q ஸ்கொயர் டிவைட் பை 2c தான் வரும். இதை பேஸ் பண்ணி ஒரு டெரிவேஷன் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸில். சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்ட் நம்பர் 3ல் இருக்கும், கடைசி ப்ராப்ளமாக இருக்கும். அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை பேஸ் பண்ணி வரும்போது 2 காயில்ஸு, அதில் வந்து ப்ரைமரி ஒன்று, இங்கே செகண்டரி ஒன்று, 2 காயில்ஸு PS. ப்ரைமரின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் VP, அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NP, அதோட கரண்ட் IP. செகண்டரிக்கு போகும்போது செகண்டரி வோல்டேஜ் VS, செகண்டரி டர்ன்ஸ் NS, செகண்டரி கரண்ட் IS. இதை எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா VI which is equal to VI. ஸோ பவருங்கிறது இன்புட் பவரும் ஆல்வேஸ் which is equal to அவுட்புட் பவர் வித் சம் லாஸஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் ஈக்குவேட் பண்ணும்போது VP IP equal to VS IS. அதை டிரைவ் பண்ணும்போது VP by VS equal to IS divided by IP. அப்போது வியும் ஐயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். அப்போது வியும் என்னும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். வியும் என்னும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் NP டிவைடட் பை NS. ஸோ VP இஸ் பேரலல் டு NP, VS இஸ் பேரலல் டு NS அப்படிங்கிறத பார்க்கணும். N இஸ் நத்திங் பட் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்.
efficiency which is equal to output power divided by input power. output powerனா என்ன சொல்லுவீங்க, செகண்டரி வோல்டேஜில் இருக்கக்கூடிய பவர் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா VSIS. அதுவே ப்ரைமரியில் இருக்கக்கூடிய பவர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா VP இன்ட்டு IP இன்ட்டு 100. ஸோ VS by VP IS by IP இன்ட்டு 100. அதே மாதிரி வாட்லெஸ் கரண்ட்டுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அது கொஞ்சம் ரேரான டாபிக் தான், பட் இருந்தாலும் அதுக்கான ஃபார்முலா IWL which is equal to IM into sin phi. sin phiயில் இந்த ரேடியன்ஸுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஃபார்முலா ஒமேகா இன்ட்டு டீன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும்னா ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கொடுக்காத போது அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த வேல்யூவில் ஒமேகா இன்ட்டு டீன்னு சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒமேகாவோட யூனிட்டு ரேடியன் பர் செகண்டு, டைமோட யூனிட்டு செகண்ட், ரெண்டுத்தையும் கட் பண்ணால் இட் பிகம்ஸ் ரேடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கொடுக்காமல் நம்ம ஒமேகாலேருந்து டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே ஃபார்முலா. ஸோ டிகிரியை ரேடியனாக மாற்றி, எப்படி இருந்தாலும் ஃபைங்கிறது நமக்கு டிகிரியில் இருக்கும், டிகிரியை நம்ம ரேடியனாக மாற்றுறதுக்கு பை டிவைட் பை 180 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூ இங்கே ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒமேகா இன்ட்டு டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக எய்தர் வி கேன் சால்வ் ஒமேகா கண்டுபிடிக்கலாம் அல்லது டி கேட்டாங்கன்னா டீயை கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான், பிகாஸ் நத்திங் பட் 5 விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு டி. அந்த ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்எல்சி, அதுக்கான பேசிக்கு ஐ டைரெக்டாக பண்ணும்போது V/R sin ஒமேகா டி, இங்கே V டிவைட் பை ஒமேகா எல், இங்கே V இன்ட்டு ஒமேகா சி. இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்டன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது IM which is equal to VM/R. அதே மாதிரி முக்கியமான விஷயம், ரெசிஸ்டன்ஸ் ஏசியாக இருந்தாலும் டிசியாக இருந்தாலும் இட் வில் நெவர் சேஞ்சஸ். ஆனால் இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டரும் அதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா L which is equal to VM divided by XL. XL என்பது ஒமேகா இன்ட்டு எல், அதுவே XC என்பது 1 by ஒமேகா இன்ட்டு சி அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மூன்றுத்துக்குமான யூனிட்டு ஒமேகா, திஸ் இஸ் ஆல்சோ ஒமேகா அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒமேகா. இதில் R இஸ் நத்திங் பட் யுவர் ரெசிஸ்டன்ஸ், XL என்று சொல்லும்போது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், XC என்று சொல்லும்போது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஃபார்முலா மைண்டை நீங்கள் வச்சுக்க வேண்டியது மேண்டேட்டு. அதுக்கப்புறமா எல்சிஆர் சர்க்கியூட்டில் இம்படன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். இம்படன்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணும்போது மூணுமே வந்துருச்சு, அல்லது எல்சி அப்படிள்ளது எல்சிஆர் எது வந்தாலும் நீங்கள் மோர் தென் இந்த LCR இதில் எந்த காம்பினேஷன் ஒன்றோட ஒன்று காம்பைன் ஆகி வந்தாலோ இல்லை மொத்தமாக வந்தாலோ அங்கே இம்படன்ஸ் தான். சில நேரம் ஐயோட வேல்யூ கேட்பாங்க என்னன்னு, அப்போது I which is equal to V/Rன்னு போட்டிங்கன்னா என்டையர்லி ராங். ஏன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, மீதி இருக்கிற கெப்பாசிட்டரோ இண்டக்டரோ தேவைப்படும். அப்போ இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னா Z equal to square root of R square plus XL minus XC. இது XC minus XL அப்படின்னு போடுவாங்க, அது டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன். ஒரு சில இடங்களில் எக்ஸலோட வேல்யூ அதிகமாகும், இன்னொரு சில இடங்களோட எக்ஸியோட வேல்யூ அதிகமாகவும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஸ்கொயர் அப்படின்னு போடுவாங்க. அதனோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் தான். ஸோ I which is equal to V/Zன்னு தான் போடணும். அண்ட் தென் பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா tan phi which is equal to XL minus XC, லைக்வைஸ் XC minus XL ஆகவும் இருக்கலாம் டிவைடட் பை R. ஏன்னா இது வந்து நெகட்டிவில் வரக்கூடாது, பாசிட்டிவில் வரணும். ஸோ த டிஃப்ரென்ஸ் ஒன்லி, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் தேவை, இதில் ப்ளஸ் தான் தேவை, நெகட்டிவில் போடக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் டிவைடட் பை R அப்படிங்கிறது. லைக்வைஸ் ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா XL which is equal to XC. அப்போ Z equal to square root of R square plus 0ன்னு ஆகிடும். இது ரெண்டும் ஈக்குவல்னால் அப்போ என்ன, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு ஆகிடுமா. அப்போ Z equal to square root of R square and then it becomes Rன்னு மாறும். லைக்வைஸ் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, இதை ஃப்ரீக்வன்சி அப்படின்னும் சொல்ல உண்டு. சொல்லும்போது ஒமேகா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை L இன்ட்டு சி. இதில் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வார்த்தைக்கு உண்டு. ஸோ இதில் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, இதில் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு விஷயம் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா ஈக்குவல் டு 2πfன்னு போடுறோம்ல, அதில் இருக்கக்கூடிய இந்த எஃப்பை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. சமயத்தில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு அவங்க கொடுக்கறது மீன் பண்ணுறது ஒமேகாவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும், யூனிட்டில் ரேடியன் பர் செகண்டுன்னு இருந்தால் அது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இல்லை ஆங்குலார் வெலாசிட்டி. லைக்வைஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்தா F ஈக்குவல் டு ஹெர்ட்ஸ்ன்னு இருக்கும் யூனிட்டு, ஹெர்ட்ஸ் அல்லது செகண்ட் பவர் -1 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் யுவர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல் டிவைடட் பை ஆர். ஸோ ஒமேகாங்கிறத 1/square root of LC இன்ட்டு எல் டிவைடட் பை ஆர்னு போடலாம். எல்லும் இங்கே கட் ஆகும்போது ரூட் ஆஃப் L/C டிவைடட் பை ஆர், இச் இஸ் ஃபர்தர் பிகம் 1/R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L டிவைடட் பை சி. இப்படி கூட மாறும். இதனோட யூனிட் பார்த்தீங்கன்னா நோ யூனிட். நீங்கள் வேணால் டேலி பண்ணி பாருங்கள். இதோட யூனிட்டு ஓம்ஸா, பாட்டமும் ஓம்ஸ், ரெண்டும் கட் ஆச்சுன்னா நோ யூனிட் தான்.
ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய யூனிட்டு. இதுலேருந்து இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். நான் இவ்வளோ ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேனே நீங்கள் நினைக்க வேண்டாம். நமக்கு பேசிக் ஃபார்முலாவில் இந்த விஎம்மு, எக்ஸ்எல், எக்ஸி இது மேண்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்படன்ஸோட ஃபார்முலா, இதுவுமே உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இருக்காது. tan ஃபையோட வேல்யூ உங்களுக்கு தேவைப்படும். மற்ற எல்லா விஷயங்களுமே நம்ம எல்லாமே ஓரளவுக்கு பார்த்த விஷயங்களாக தான் இருக்கும். சரிங்களா? மூவிங் டு த கொஸ்டின். தி RMS வேல்யூ ஆஃப் an AC 50 Hz is 10 ampere. The time taken by an alternating current in reaching from 0 to maximum value or peak value will be what? ஸோ ரெண்டு விஷயம் கேட்டிருக்கு. முதல்ல டைம் டேக்கன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்டு, அதுக்கப்புறம் பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஐஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே இருக்க பேஸாக இருக்கக்கூடியது ஐனா, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐஎம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 1/f. எஃப் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πf. அப்போ எஃப் ஈக்குவல் டு ஒமேகா டிவைடட் பை 2π. ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 1/√of LC. நமக்கு இங்கே கெப்பாசிட்டரும் இல்லை, இண்டக்டரும் இல்லை. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? இதில் நமக்கு ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு முகாந்திரமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஏசி கரண்ட்டுன்னு சொல்லும்போது இட் வில் பி சைனுசாய்டல் வேவ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ சைனுசாய்டல் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் மேக்ஸிமம் பீக்கை ரீச் பண்ணுறது ஃபஸ்ட்டு 0, இங்கே π/4, அப்புறம் π/2 90, அதுக்கப்புறம் 3π/4, அதுக்கப்புறமா 180 டிகிரிங்கிறது இதோட சைக்கிள். அப்போ அதில் பீக்கோட வேல்யூவில் எங்கெங்கே பீக் வேல்யூஸ் இருக்குன்னா π/4 இருக்கும், அல்லது 3π/4 இருக்கும் அல்லவா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது நெகட்டிவில் போயிடும், திஸ் வில் பி கோயிங் ஆன் பாசிட்டிவில் போகும். ஸோ ஐ எம் டேக்கிங் t dash which is equal to t divided by 4 அப்படின்னு எடுக்கிறோம். ஆல்ரெடி t என்பது 1 divided by f. அப்போ 1 divided by fங்கிறது இருக்கும், அதோட இங்கே 1/4 மல்டிப்ளை ஆகும்போது 1/4f. இந்த 1/4f அப்படின்னு போடும்போது 1/4 × 50. இப்போ நம்ம யூஸ்வலாகவே அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு t which is equal to 1/f. 1/fனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1/50 அப்படின்னு போட்டிங்கன்னா இட் வில் பி லைக் 0.2 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும் இல்லையா? ஸோ அந்த ஆன்சர் நீங்கள் போட்டிங்கன்னா 0.02 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா வி கான் சால்வ், ராங்கு. என்ன காரணம்னா இங்கே 4ங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா பீக்கோட வேல்யூவில் நமக்கு ஃபஸ்ட்டு பீக்காகவே என்ன இருக்குது, π/4 இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் t divided by 4. ஓகே, கால்வாசி. அப்போ இந்த 4ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போட்டிங்கன்னா என்டையர் சம்முமே மிஸ்டேக் ஆகும். இதோ இங்கே கூட இருக்குது பாருங்கள், 2 × 10⁻². இந்த ஆன்சர்லாம் நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதன்படி 1/4 × 5 அப்படின்னு 15 சொல்லும்போது 1/200. 1/200னா 0.5 × 10⁻², which becomes 5 × 10⁻³ seconds. அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 1வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ how will we choose அப்படின்னு சொல்லும்போது I which is equal to I1 divided by 2, IM which is equal to √2 × I. ஐயோட வேல்யூ 10, √2னா 1.4, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 14 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ 5 × 10⁻³ செகண்டு 14.14 ஆம்பியர் அப்படின்னு இந்த கொஸ்டின் முடியுது. The next question, if E equal to 100 sin 100t volt and 100 sin omega t omega tக்கு பதிலாக 100t plus π/3 milliamps அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்னு சொல்லுங்க. தென் ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஆர்எம்எஸ் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே திஸ் இஸ் விஎம் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஐஎம். சாரி, மேலே இருக்கக்கூடியது இஎம். இஎம்எஃபோட பீக் அல்லது வோல்டேஜோட பீக், இதில் ரெண்டு வேணால் எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுலேருந்து கண்டுபிடிக்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி. அப்போ இ விச் இஸ் ஈக்குவல் டு இஎம் டிவைடட் பை 2 அப்படின்னா இஎம்மோட வேல்யூவான 100 கீழ் 2ன்னு சொல்லும்போது 1.4. 14 × 7 14 7 98. இங்கே 1.4 இருக்குன்னா 9.8 தான் வரும். இங்கே 17 போட்டிங்கன்னா 980, ஒரு 0 கட் ஆச்சுன்னா 100. ஸோ 70 வோல்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ப்ராப்பராக வரும். அடுத்து இங்கே ஐஎம்க்கு சால்வ் பண்ணும்போது என்ன இஷ்யூ வரும்னா, ஐஎம்முடைய வேல்யூ என்னமோ 100 தான், ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா மில்லி ஆம்ப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கணக்கு பண்ணாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக 100/√2ன்னு போட்டிங்கன்னா அதே 70 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ நம்ம போட்டு போயிடுவோம். இருக்கா, 70 வோல்ட்டும் இருக்குது, 70 ஆம்பியரும் இருக்குது. ஸோ இட் இஸ் ராங். அப்போ என்ன பண்ணணும், மில்லின்னு சொல்லும்போது இங்கே 10⁻³ போடணும். 10⁻³ இங்கே வரும்போது 70 மில்லி ஆம்ப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ அப்போ 4வது ஆப்ஷனில் 70 வோல்ட்டு 70 மில்லி ஆம்ப்ஸுங்கிற விஷயத்தை தான் கரெக்ட் பண்ணும். ரெண்டும் ஒரே நியூமரிக்கல் வேல்யூ, ஆனால் யூனிட்டில் மட்டும் இங்கே ஒரு மில்லி சேர்ந்ததுனால இந்த ஆப்ஷன் ராங் ஆகுது, 4வது ஆப்ஷன் சரியாகுது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வரும். ஸோ ஆப்ஷன் பேசிஸில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செக் பண்ணுங்கள்.
இதுலேயே இன்னொரு மிஸ்டேக் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, √2 இன்ட்டு ஈன்னு தெரியாதனமாக போடுறோன்னு வைங்க. 1.4 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 1400, ஒரு டாட் போட்டிங்கன்னா 140. 140 மேலேயே இருக்குது பாருங்கள். வோல்ட் ஆம்பியர், வோல்ட்டு மில்லி ஆம்பியர். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணாலும் இந்த 4 ஆன்சரும் கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்காமல் போனால் 1 2 3 4 ஆப்ஷனும் உங்களுக்கு ஆன்சரை கரெக்டாக வரும். ஸோ அதனால் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கிறது மேண்டேட். அடுத்து ஃபைண்ட் த இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள் ஃபார் 2 sin ωt 3 cos ωt இஸ் வாட் அப்படிங்கிறத கேட்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அதை பார்க்கும்போது நான் என்ன பண்ணேங்கிறத எழுதிடுறேன். காசுக்கு நேராக இருக்கிறது விஎம் காசு, அப்போ 3a. விஎம் சைனுக்கு நேராக இருக்கக்கூடியது இங்கே 2 இருக்குது. ஸோ சைன் டிவைடட் பை காசுன்னு சொல்லும்போது tan θ = 2 divided by 3. அந்த ஆன்சர் பார்த்தா இங்கே இல்லவே இல்லை. ஒருவேளை இங்கே ஒரு ஆன்சர் 2 divided by 3 இருந்துச்சுன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிறது அதான் கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருப்பேன். அது ஆக்சுவலாக கிடையாது. ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் ஆங்கிள் கேட்குறாங்க, ஃபை கேட்குறாங்க. ஸோ ஃபை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சைன் ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா, காஸ் ஒமேகா இன்ட்டு சைன் ஒமேகா, அப்படி தான் நம்ம இதை பண்ண முடியும். ஸோ விச் வில் பி ஈக்குவல் டு 2 sin ஒமேகா பை அப்படிங்கிற ஆன்சர் வரும். இங்கேயும் அதே தான், சைன் காசுன்னு சொல்லும்போது அங்கே 2 sin θங்கிற வேல்யூவே வரும். அப்போது இங்கே காஸ் θவுக்கு நேராக இருக்கக்கூடிய 2, சைன் θக்கு நேராக 3 இருக்குது. அப்போது விச் இஸ் நத்திங் பட் tan 5 which is equal to காஸ் சைனுடைய வேல்யூவான 3, காசுனுடைய வேல்யூவான 2. அப்போ போடும்போது θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 divided by 3 divided by 2. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் 1ங்கிறது சரியாக இருக்கும். இப்படியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், எடுத்தோடனே வரக்கூடிய ஆன்சர் என்னங்கிறத பார்க்காம ஒரு ஸ்டெப் திருப்பி செக் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சரில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லைக்வைஸ் இந்த யூனிட்டில் நிறைய தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும். அதனால் தியரியும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அட் லோயர் ஃப்ரீக்வன்சிஸ் த கண்டென்சர் ஆஃபர் ஹை இம்பிடன்ஸ், லோ இம்பிடன்ஸ், ஜீரோ இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் ஆஃப் அ கண்டென்சர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல நான் இம்பிடன்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம், இம்பிடன்ஸ்னு நம்ம சொல்லும்போது z = r² ப்ளஸ் xl மைனஸ் xc அல்லது xc மைனஸ் xl. இதில் ரெசிஸ்டன்ஸ் வில் நெவர் சேஞ்ச். பட் இந்த xl ஆர் xc இது ரெண்டுத்துக்குமே ஒமேகா என்பது தேவை. ஸோ ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது வாட், இதில் நமக்கு இண்டக்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்போது xl xc இது ரெண்டு எடுத்தாலும் ஒமேகாங்கிறது ஃப்ரீக்வன்சி பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஒமேகாங்கிறது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பிடன்ஸை பொறுத்த மட்டும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டரு 1/ஒமேகா. 1/ஒமேகாங்கிறது 1/2πf ஆக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ குறைய இம்பிடன்ஸ் அதிகமாகும், அல்லது எக்ஸி அதிகமாகும் போது இங்கே உங்களுக்கு இம்பிடன்ஸ் அதிகமாக ஆகும். சரிங்களா? அனதர் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டால், இதை ஏன் சார் நான் எக்ஸி எடுக்கணும்? ஒருவேளை எக்ஸ்எல் அப்படின்னு எடுத்தோன்னா ஒமேகா இன்ட்டு எல், அப்போ ஒமேகாங்கிறது 2πf இன்ட்டு எல், இங்கே எக்ஸ்எல் இருக்குது. ஃப்ரீக்வன்சி லோவாக எக்ஸ்எல் லோ தானே ஆகும். நான் ஏன் இப்போ லோ இம்பிடன்ஸுங்கிற வேல்யூ கொடுக்கக்கூடாது? ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படி சொல்லணும்னா இது இண்டிபெண்ட்டுன்னு சொல்லலாம்ல. ஏன்னா கண்டென்சர் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸு எல், இதில் ரெண்டுத்தில் எது வேணா இருக்கலாமே. அப்போ இது ரெண்டுமே கிடையாது, இட் இஸ் இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஆன்சரையும் நான் கொடுக்கலாம். பட் நோ, கண்டென்சர் அப்படின்னு சொல்லும்போது ஃபேனில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் யூனிட், இது கமர்ஷியல் நேமு, இதோட டெக்னிக்கல் நேம்னு சொல்லும்போது கெப்பாசிட்டர். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸான எக்ஸி, அதுதானே கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் இங்கே எக்ஸி எடுக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல இண்டக்டார் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நான் என்ன செஞ்சாகணும், எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல்லுங்கிற வேல்யூவில் எக்ஸு இஸ் ப்ரொபோஷ்னல் டு எஃப் அப்படிங்கிற வேல்யூவில் அப்போ நான் இங்கே லோ இம்பிடன்ஸ்னு கொடுக்கலாம். அவங்க கொடுத்துருக்கக்கூட அப்ளிகேஷன் கண்டென்சர் தட் ரியல்ஸ் தட் மீன்ஸ் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறனால இதை நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? தி நெக்ஸ்ட் கொஸ்டின், தி கெப்பாசிட்டி ஆஃப் எ பியூர் கெப்பாசிட்டர் இஸ் 1 farad. இன் டிசி சர்க்யூட் இட்ஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி வாட்? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இண்டக்டரோட வேல்யூவான இந்த ஜெட்டை கேட்குறாங்க. ஜெட்டை பேஸ் பண்ணும்போது இட் இஸ் ஆக்சுவலி நத்திங். என்ன காரணம்னா, ஏசியை பொறுத்த மட்டும் தான் உங்களுக்கு இம்பிடன்ஸ் வரும், எக்ஸி வரும், எக்ஸ்எல் வரும், எல்லாமே வரும். ஃபார் ஏ கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 1/ωc இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஏசி அலோன். டிசிக்கு இது எதுவுமே கிடையாது. டிசியை பொறுத்த மட்டும் தேர் வில் பி நத்திங். ஸோ அப்போ என்ன வரும், ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதில் செல்லும், வேறு எதுவுமே செல்லாது. அந்த இடத்துல ஒமேகாவினுடைய வேல்யூ இங்கே செல்லாது. அப்போ ஒமேகாவோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லும்போது 0 into anything 0. அப்போ 1/0 which is equal to infinite அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இன்ஃபினிட்டி எங்கே உள்ளார வந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு we will get the value of infinity அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, the next one, a small signal V equal to V0 sin omega t is applied across a ideal capacitor. இதுக்கப்புறம் current in phase with voltage
current lead voltage by 180 degree, current lag by voltage by 90 degree. அதுக்கப்புறம் over a full cycle the capacitor C does not consume any energy. ஸோ இதை பேஸ் பண்ணி வரும்போது இந்த கரண்ட்டுனால இந்த கெப்பாசிட்டர்னால நமக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஃபேஸுக்கு வேலையே கிடையாது. பவர் கன்சியூம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா 0 தான். ஏன்னா 5 which is equal to 90 அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது the value will be equal to 0 அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதனால் கெப்பாசிட்டருக்கு எந்த கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜியும் கிடையவே கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் எதாவது இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நாட் லைக் தட். அடுத்த கொஸ்டின். A resistor and a capacitor are connected in series with an AC source. If the potential drop across the capacitor is 8 volt and across the resistor is 6 volt அப்படின்னு சொல்லும்போது the applied voltage ஓட வேல்யூ என்ன? ஸோ which is nothing but நமக்கு Zல நம்ம பார்ப்போம் இல்லையா, என்னது R ஸ்கொயர் ப்ளஸ் XL ஸ்கொயர் ப்ளஸ் XC ஸ்கொயர் அப்படின்னு பார்ப்போம்ல, அவங்களே வேல்யூவை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குன்னா கெப்பாசிட்டர் XCயோட வேல்யூ இருக்குது, R ஸ்கொயரோட வேல்யூ இருக்குது. ஸோ Z which is equal to square root of 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 100. 100ங்கிறத வெளியில் எடுக்கும்போது 10 வோல்ட்டு. 36 ப்ளஸ் 64னா 100. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இஸ் 10. இது விங்கிறத விட இட் இஸ் மோர் லைக் Z. இம்படன்ஸ் தான் அவங்க என்ன கேட்குறாங்க, அப்ளைடு வோல்டேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. விச் இஸ் நத்திங் பட் இம்படன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜும் ஒன்று. இதுவே நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எதனா சொல்லுவோம், இம்படன்ஸ்னு சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் கொடுத்துருக்கறனால விச் இஸ் நத்திங் பட் யுவர் அப்ளைடு வோல்டேஜ் அப்படிங்கிறோம். இதே ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். அப்போ V which is equal to 10 volt அப்படிங்கிற ஆன்சர் which is option number 2 is correct. ஓகேங்களா. தி நெக்ஸ்ட் ஒன். டைம் பீரியட் ஆஃப் LC சர்க்யூட் இஸ் வாட்? LC சர்க்யூட்னு சொல்லும் போதே அங்கே நமக்கு ரெசனன்ஸ் வந்துடுது. ஸோ ரெசனன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை LC. அப்புறம் T which is equal to 2π divided by ஒமேகா. அப்போது 2π divided by 1 divided by square root of LC மேலே போச்சுன்னா 2π square root of LC. இது எனக்கு ரிசோனன்ஸுங்கிற வார்த்தை கொடுக்கலையே சார், அப்போ நான் எப்படி இதுலேருந்து நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா T which is equal to 1/f அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுக்கலாம். ஃப்ரீக்வன்சிக்கும் ஒமேகாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அதுக்கப்புறமா கொண்டு வரலாம். பட் எனிஹவ் உங்களுக்கு இங்கே இந்த ஆப்ஷன் நமக்கு அவைலபிள் கிடையாது. எல்சி சர்க்யூட்னு சொன்னனால நம்ம ரெசனன்ஸ்னு அசம்ஷன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அதை இன்வால்வ் பண்ணிக்க வேண்டியதான். லைக்வைஸ் இன் அன் எல்சிஆர் சர்க்யூட் அட் ரெசனன்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின், எல்சிஆரே இருக்குது, ரெசனன்ஸ் இருக்கும்போது கரண்ட்டு லீட் ஆகுது இல்லை கரண்ட்டு மினிமம் ஆகுது, இம்படன்ஸ் மேக்ஸிமம் ஆகுது, நன் ஆஃப் திஸ். ஸோ இதில் என்ன விஷயம்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா ரெசனன்ஸ்னு சொல்லிட்டாலே XL ஈக்குவல் டு XC. அப்போ Z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் 0 Z which is equal to R. அப்போ இம்படன்ஸும் ஆரும் சேம் தான். இம்படன்ஸ் மேக்ஸிமமும் ஆக முடியாது, மேலேயும் போகாது கீழேயும் இறங்காது. அப்போ மூணாவது ஆப்ஷன் தப்பு. அதே போல் இப்போ கரண்ட்டுக்கு வரும்போது I which is equal to V divided by Z. இங்கே வியோட வேல்யூவே ஆர்னு இருக்கிறதுனால ஐயோட வேல்யூ ஏறவும் போகிறதில்ல இறங்கவும் போகிறதில்ல. ஸோ கரண்ட்டு மினிமமும் கிடையாது, கரண்ட்டு மேக்ஸிமம் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நன் ஆஃப் திஸ், இது எதுவுமே பாசிபிள் கிடையாது. வென்எவர் எல்சிஆர் சர்க்யூட் ரெசனன்ஸில் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாலே தட் சர்க்யூட் பிஹேவ்ஸ் லைக் எ நார்மல் சர்க்யூட் தான். V/Rங்கிறது V/Z ஆக மாறும். ஓகேங்களா. இதே மாதிரியான ஒரு சம் கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரெசனன்ஸ் இல்லாமல் எல்லோட வேல்யூ சியோட வேல்யூ ஆர்லாம் கொடுத்துருவாங்க. Z which is equal to square root of R square plus XC minus XL ஸ்கொயர்லாம் போட்டிருப்போம். இதை போடும்போதே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா XC XL ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருந்து 0வாக மாறும். அப்போது Z ஈக்குவல் டு R அப்படிங்கிற மாதிரி நம்ம சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அது ரெசனன்ஸ்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க வேல்யூ கொடுத்து இங்கே 0 இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த சர்க்யூட் பிஹேவ்ஸ் லைக் எ ரெசனன்ஸ் சர்க்யூட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளாம் ஐடியாலஜிக்கலாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே. தி நெக்ஸ்ட் ஒன். A 100 volt AC source of frequency 500 Hz connected to LCR. Lோட வேல்யூ 8.1 into 10 power minus 3 மில்லி ஹென்ரிங்கிறதுனால மியூன்னு சொல்லும்போது கெப்பாசிட்டன்ஸு 12.5 மைக்ரோ ஹென்ரி, மைக்ரோனா 10 power minus 6. ஆரோட வேல்யூ 10, ஆல் கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ இப்போ குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது ஒமேகா இன்ட்டு எல் டிவைடட் பை ஆர். ஒமேகா என்று சொல்லும்போது 2πf இன்ட்டு எல் டிவைடட் பை ஆர். 2 இருக்கு பை, எஃபோட வேல்யூ 500 அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எல்லோட வேல்யூ 8 into 10 power minus 3 divided by 10. இங்கே 8.1ன்னு கொடுத்துருக்கு, நான் 8ன்னு என்னோடய கன்வீனியன்ஸ்க்காக எடுக்கிறேன். சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஏன்னு புரியும். இங்கே 500 2 1000 பை அப்படின்னு வரும், 3000 24,000 கிட்டத்தட்ட வரும். 24,000 into 10 power minus 3ன்னு போட்டிங்கன்னா 24 டிவைடட் பை 10 போட்டால் 2.4. அதுக்கு நியர்பை வேல்யூ 2.5434ன்னு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே 8.1ங்கிறதுக்கு பதிலாக 8ன்னு தான் எடுத்திருக்கோம். வர்ற ஆன்சரை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.
ஸோ அதுக்கு நியர்பை வேல்யூவான 2.5434 எடுக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த இடத்துல 2.4632 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ, இந்த இடத்துல 2.5008 இப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்போ வேறு வழியே கிடையாது. இங்கே 1000 இன்ட்டு பைன்னு வேறு இருக்கா, 3.14 இன்ட்டு 8.1 இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. இதை டிவைட் தான் பண்ணணும். அப்போ இந்த 81ஐயும் 314ஐயும் கரெக்டாக பாயிண்ட் வச்சு எடுத்து என்ன வேல்யூ வருதோ அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5434ங்கிற எக்ஸாக்ட் டெசிமல் கிடைக்கும். ஒன்ஸ் ஃபார் ஆல் டெசிமல்ஸ்லாம் நிறையா வந்துருச்சுனாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. என்ன மல்டிப்ளிகேஷன் 5 டிஜிட் மல்டிப்ளிகேஷனை பொறுமையாக உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நேரம் அதிகமாக போகலாம், ஆனால் வேல்யூ எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது. இட் வில் பி அக்யூரேட். கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி இண்டக்டர் எல் அ கெப்பாசிட்டர் 20 மைக்ரோஃபேரட் 10 to the power of -6 அண்ட் ரெசிஸ்டர் ஆர், இது மூணுமே கனெக்டட் இன் சீரீஸு, ஃப்ரீக்வன்சி 50 Hz எஃப் அப்படிங்கிறது தெரியுது. இஃப் த கரண்ட் இந்த ஃபேஸ் இஸ் இன் த வோல்டேஜ் தென் த இண்டக்டன்ஸ் ஆஃப் த இண்டக்டர் எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. டு ஃபைண்ட் தட் வி ஹேவ் ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 1/√of எல்சி. ஏன்னா எல்சிஆர் சர்க்யூட்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணலாம், வி கேன் கெட் ஒமேகா ஈக்குவல் டு 1/√of எல்சி. ஒமேகா ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 1/LC. ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πf அது ஸ்கொயர் பண்ணுற 1/LC. இப்போ எல்லாம் மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா 2π ஸ்கொயர் பண்ணால் 4π ஸ்கொயராக மாறும். எஃப்ஐ ஸ்கொயர் பண்ணும்போது எஃப் ஸ்கொயராக மாறுது. ஸோ அதுதான் என்ன, டிவைடட் பை 4πf ஸ்கொயர் இன்ட்டு சி. 4 இன்ட்டு பை ஸ்கொயர், 4 இன்ட்டு 9 36 இன்ட்டு 2500 இன்ட்டு 20. இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு 2500 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10,000 10,000 பை ஸ்கொயர்னு சொல்லும்போது 9 இன்ட்டு 20. ஸோ 9 2 சார் 18. அதுக்கப்புறம் 18 இன்ட்டு 10 to the power of 4 5 18 இன்ட்டு 10 to the power of 5 மைனஸ் 1ன்னு போடும்போது 1.8 அல்லது இது 1 டிவைடட் பை 1.8ன்னு போடலாம். இல்லை 1 டிவைடட் பை 2னே எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா 0.5 ஹென்ரி. கிட்டத்தட்ட நமக்கான ஆன்சர் 0.51 ஹென்ரி நியர்பை ஆன்சர் இருக்குன்னா அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா 1 டிவைடட் பை 1.8 தானே இருக்குது. ஸோ டேக் 1.8, அதுக்கப்புறம் இங்கே 1ன்னு வைங்க, பாயிண்ட் வச்சிங்கன்னா 0, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 0 ஆகும். அப்புறம் 85 90 அப்படின்னு நீங்கள் கரெக்டான வேல்யூவை கொண்டு போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் தெளிவாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது, கரண்ட் இந்த சர்க்யூட் இஸ் வாட்லெஸ் இஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் இஸ் 0, இண்டக்டன்ஸ் இஸ் 0, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் போத் ஆர் 0, கரண்ட் இஸ் ஆல்டர்னேட்டிங். என்ன கண்டிஷன்லனா வாட்லெஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல தேர் வில் பி நோ ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் இருக்கிற இடத்துல தான் வாட்டுக்கு வேலை. கரண்ட்டே உங்களுக்கு வாட்லெஸ்ன்னு வந்துருச்சுன்னா அப்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடையாது. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கே போகும். ஓகேங்களா? ஸோ த ப்ரிலிமிட்டிவ் ஸ்டெப்புன்னு சொல்லும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, தி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு. டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ். கன்வெர்ட்டருங்கிறது ஒரு டிவைஸு, இன்வெர்ட்டருங்கிறது ஒரு டிவைஸு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஃபார் டைமண்டு அண்ட் தென் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு சொல்லுவாங்க. இது ரே ஆப்டிக்ஸ்லையும் வேவ் ஆப்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 24லையும் 25லையும் வரக்கூடிய கான்செப்ட். இதில் நமக்கு தேவை கிடையாது. கன்வெர்ட்டர் இன்வெர்ட்டருங்கிறதுலாம் டிவைஸ். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியாகவே இருக்குது, மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, அ டிரான்ஸ்ஃபார்மர் வித் எஃபிஷியன்சி 80% ஈட்டா 80 ஒர்க்கிங் அட் 4 kW அண்ட் 100 volt அப்படி சொல்லும் போதே அது பிரைமரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்புட்டு இஃப் த செகண்டரி வோல்டேஜ் இஸ் 200 volt தென் த பிரைமரி அண்ட் செகண்டரி கரண்ட்ஸ் ஆர் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விபியோட வேல்யூ இருக்குது, நமக்கு விஎஸோட வேல்யூ இருக்குது, பவர் இன்னு விஎஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ரைமரியோட கரண்ட்டு, செகண்டரியோட கரண்ட் ஐபி ஐஎஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் இட் அப்படின்னா நியூ ஈக்குவல் டு விஎஸ்ஐஎஸ் டிவைட் பை விபி ஐபி. நியூட்டோட வேல்யூ வந்து 80%ன்னு கொடுத்துருக்கு. 80னா 80 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.8 அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ. விஎஸ் செகண்டரி வோல்டேஜோட மதிப்பு 200, ஐஎஸ் அப்படியே இருக்குது, கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை விபியோடைய மதிப்பு 100 volt இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, தட் இஸ் விபி. அதோடைய வேல்யூ டிவைட் பண்ணும்போது 2, இது கீழே ஃபர்தராக டிவைட் பண்ணால் 0.4ங்கிறது இது ஒரு ரேஷியோ. ஸோ இப்போ நமக்கு ஐஎஸோட வேல்யூவும் தெரியாது, ஐபியும் தெரியாது. ஹவு வில் யூ ஃபைண்ட் இட்? அப்போ தான் நமக்கு இன்புட் பவரோட வேல்யூ கிடைக்குது. இன்புட் பவர் விச் இஸ் ஈக்குவல் டு விபி இன்ட்டு ஐபி. இன்புட்டோட மதிப்பு 4000, விபி என்பது 100 volt, தட் இஸ் விபி. ஐபி மட்டும் தனியாக இருக்கும்போது இங்கே 2 சைஃபர் கட்டாச்சுன்னா ஐபியோட மதிப்பு 40. அதே இங்கே ஐஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0.4 இன்ட்டு ஐபி. அது எப்படி சார் வந்துச்சு? இங்கே ஐஎஸ் பை ஐபி ஈக்குவல் டு 0.4னா
IS which is equal to 0.4 into IP இப்படி கண்டுபிடிக்கலாம் அல்லவா? ஸோ கண்டுபிடிக்கும் போது the value of IP இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 40 ஆம்பியர்னு. அந்த 40 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 16 ஆம்பியர். ஸோ த ஆன்சர் இதுலேயுமே அவங்க ப்ரைமரி செகண்டரிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ப்ரைமரியோட மதிப்பு 40, செகண்டரியுடைய மதிப்பு 16. இவங்க 16 40ன்னு ஒரு ஆன்சர் இருக்கா? இப்படி போட்டிங்கன்னா என்டையர்லி ராங். அவங்க கேட்ட ஆர்டர் ப்ரைமரியுடைய வேல்யூ 40, செகண்டரியுடைய மதிப்பு 16. ஸோ இந்த ஆன்சர் கூட 40 16ங்கிறத நீங்கள் எடுத்துருவீங்க. ஃபஸ்ட்டை சூஸ் பண்ணுவீங்களா, செகண்டை சூஸ் பண்ணுவீங்களா? அவர்கள் எந்த ஆர்டரில் கேட்கப்பட்டிருக்கோ அந்த ஆர்டரில் தான் நம்ம சம்மோட ஆன்சர்ஸை கொடுக்கணும். அதன்படி தான் நம்ம இந்த சம்மோட ஆன்சரை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு கமால என்ன மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெரியாதனமாக அது நீங்கள் கிளிக் பண்ணால் கூட யூ வில் லூஸ் யுவர் மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க் வேறு உண்டுங்கிறதுனால உங்களுக்கு நெகட்டிவாக மார்க்காக போயிடும். அதனால் எந்த ஆர்டர் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்கும்போது அந்த ஆர்டர் படி தான் இங்கே சம்மோட ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? The next one, a transformer 100% efficiency has 200 turns in the primary. அப்போ NPயோட மதிப்பு 200 and 40,000 turns in secondary. அதான் NS. It is connected to main supplyல 220 வோல்ட் அப்படிங்கிறது விஷயமா இருக்குது. இது VP ஆகவும் இருக்கலாம், VS ஆகவும் இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த செகண்டரி ஃபீட்ஸ் டு 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூலாம் அதில் வரவே வராது. பட் வந்திருக்கு. பட் என்னங்கிறத பார்ப்போம். த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பர் டர்ன் இஸ் ஈக்குவல் டு வாட்? இனிஷியலாக கனெக்டட் சப்ளையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது ப்ரைமரி தான். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் VP இருக்குது, NP, NSோட வேல்யூ இருக்குது, தென் எஃபிஷியன்சி இருக்குது. நம்ம அது மட்டும் இல்லாமல் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்கு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது VS பர் டர்ன், VS பை NS தான் கேட்குறாங்க. பர் டர்னுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் கேட்குறாங்க. ஸோ அதை கொடுக்கும்போது என்னென்னா, ஆனால் வேல்யூ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் தான் இருக்குது. ஆமாம், எவ்வளோ வோல்டேஜோ அவ்வளோ வோல்டேஜ் பர் டர்ன் அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், VSையும் Vஐயும் Nஐயும் இணைக்கக்கூடியது. V இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோஷனல் டு N. அப்போ VS பை VP ஈக்குவல் டு NS பை NP. VS ஈக்குவல் டு NSோட வேல்யூ 40,000, NPயோட வேல்யூ 200 இன்ட்டு VP, த வேல்யூ ஆஃப் சப்ளை. இதை எடுத்தோன்னா 44,000. இங்கே 2 சைஃபர் கட் ஆகுது, இங்கே 2 சைஃபர் கட் ஆகுது. இங்கேருந்து இங்கே கட் பண்ணிங்கன்னா 2. அப்போ 22 44 இன்ட்டு 00 000 44,000 வோல்ட். ஸோ VSோட வேல்யூ கிடச்சிருச்சு. பர் நம்பர் ஆஃப் டர்ன்னு சொல்லும்போது VS டிவைட் பை NSன்னு சொல்லும்போது 44,000 டிவைடட் பை NS உடைய மதிப்பு இங்கே இருக்கக்கூடிய நமக்கு சப்ளையில் அவங்க செகண்டரியிலே கொடுத்துருக்காங்க 40,000 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா? செகண்டரி வோல்டேஜோட 40,000. ஸோ இந்த மூணுத்தோட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கொடுத்தோம்னா 1.1 வோல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். தட் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ கூட இந்த சம்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே 2 சைஃபர் கட் ஆகுதான். சைஃபர் கட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா 200 இன்ட்டு இங்கே 2 அப்படின்னு சொல்லும்போது 22 2s are 44, 1 2 சைஃபர் 3 சைஃபர். ஸோ 44,000. இதில் ஒரு சைஃபரை மிஸ் பண்ணதுனால எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 11 வோல்ட்டுங்கிறத நான் போட்டுட்டேன் தெரியாது. நம்ம அது கூட உங்களுக்கு 4வது ஆப்ஷனில் வேறு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணும்போதே இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இதுலேருந்து எடுக்கும்போது ஒரு டாட் வந்துடும். 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 1.1 வோல்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரி. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் இங்கே 1.1ஐயும் வச்சுருக்காங்க, 11ஐயும் வச்சுருக்காங்க. கவனிச்சிங்களா? ஸோ இப்படி தான் நம்மளோட கொஸ்டினோட அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு 10 கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால் பி காஷியஸ் அபவுட் தி ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். இதுக்கப்புறமாவும் மறுபடியும் MCQs கண்டினியூ பண்ணப்படும். இப்போதைக்கு நம்ம சால்வ் பண்ணது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் தான். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் as well as கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதையுமே கூட என்னால் முடிச்சிச்சுன்னா நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போதுமானு கேட்டால் டெஃபினெட்லி நோ. பிகாஸ் நான் கொடுக்குறது எல்லாமே டியூ இன் அ ட்ராப், அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராப் தான். என்னென்ன டைப் ஆஃப் மாடல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ரஃபாக கொடுத்துருக்கேன். இதை பாலி இருக்கக்கூடிய நிறையா கொஸ்டின்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி அதுக்கான ஆன்சர் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி லைவ் செஷன், கொஸ்டின் பேங்க், please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.